அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். புது வருடம் வரப்போகுது 2026. இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை பற்றி ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களிடம் கேட்போமா? வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன் சாசா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம்மா. இந்த வருஷம், அதாவது 2026, நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது, அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? ராசி பலன் என்பது ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கலை தான். அதாவது துன்பங்களில் துவண்டு கிடக்கிறவங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள நல்ல மனநிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு கலை, ஒரு கணிதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஜோசியர் சொன்னார், நீங்கள் கோடிகள் கொட்டுன்னு சொன்னார், பணத்திலே புரள போகிறீங்கன்னு சொன்னார், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கோச்சாரம் அப்படிங்கிறது 20% பலனை தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை. எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளார போய் பாருங்கள். புத்திசாலித்தனத்திற்கு பெயர் போனவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கணிதத்தில் கை சேர்ந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் இதுவரைக்கும் அமர்ந்து 9ஆம் இடத்தில் உள்ள ராகுவை தனது 9ஆம் பார்வையில் பார்த்து தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலத்தையும், பூர்வீகத்தின் மூலம் நல்ல லாபத்தையும், தந்தையால் அனுகூலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த குரு ஜூன் மாதத்தில் உச்ச குருவாக 2ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இதுவரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த சனி தொழிலின் மூலம் லாபம் கிடைக்காமல் விரயங்களை தான் சந்தித்து கொண்டிருந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். சூழ்நிலையால் தொழில் மட்டுமே வைத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நிலை ஜூன் மாதத்திற்கும் அப்புறம்தான் கொஞ்சம் மாறும். ஏன்னா ஜூன் மாதம் உச்ச குருவாகி தனம், வாக்கு, குடும்பம் என்ற 2ஆம் வீட்டில் அமர்வதால் இதுவரை வருமானத்திற்கே வழி இல்லாத இருந்து கொண்டிருக்கு. வழியே இல்லைங்க வருமானத்துக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஏதோ ஒரு தொழில் செய்து அதன் மூலம் வருவாயை அடைவார்கள். ஏன்னா உச்ச குரு அங்கே 10ஆம் இடத்து சனியை பார்க்கிறது. இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது தான் பலன். அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும். டிசம்பர் மாதம் வரை இந்த நிலை நீடிக்கும். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அந்த உச்சகுரு சிம்மத்திற்கு நகர்ந்து 7, 3, 11ஆம் இடங்களை தொடர்பு கொள்வதால், அதாவது 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வதால் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கும், திருமண வயதில் இருக்கும் மனிதர்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன்னா எல்லாருக்குமே திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. தங்கள் சுய ஜாதகத்தில் திருமணமே ஆகக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒத்து வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட சுய ஜாதகத்தில் நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகளையோ அல்லது கெட்ட நிகழ்வுகளையோ நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணுறதுக்கு தான் கோச்சாரம். ஆனால் இப்போ குரு இந்த இடத்துல இருக்குது, அதனால் எனக்கு திருமணம் கட்டாயமாக நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஜோசியர் சொன்னார் நடக்கும்னு சொன்னார், ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்கக்கூடாது. இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான். அந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அது நடக்குமா நடக்காதா, அதுக்கு சப்போர்ட்டாக இப்போ இருக்க கோச்சாரம் இருக்குமா இருக்காதா, அதுக்காக தான் இப்போ நம்ம ராசி பலன் அப்படிங்கிறதே பார்க்குறோம். டிசம்பர் மாதம் 2026 கடைசியில் டிசம்பர் மாதத்தில் குரு சிம்மத்துக்கு நகரும் அதே நேரத்தில் ராகு கேதுக்களும் பெயர்ச்சி ஆகுது. அதாவது ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும், கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் மாறுது. இங்கே 8ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப அது அஷ்டம ராகு அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டம ராகு அப்படின்னா சனி, அஷ்டம சனியில் பாதி வேலையை செய்கிறது அஷ்டம ராகு. இதெல்லாம் என்ன பலனை தருங்கிறது நம்ம அடுத்த வருட 2027ஆம் வருடத்தில் பார்ப்போம். இல்லைன்னா 2026 ராகு கேது பயிற்சியில் பார்ப்போம். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருடத்தில் முதல் பாதி நாட்கள் 5, 7, 9ஆம் இடங்களை குரு பார்ப்பதாலும், பிற்பகுதி பாதி நாட்களை 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதாலும் திருமண வாழ்க்கையும் தொழிலும் நல்ல சிறப்படையும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளே நடைபெறும்.